ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு வெரி குயிக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஒரு குயிக்காக நம்ம டைம் சேவிங்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் ஆஃபீஸ் ஸ்கூல் போகிற டைமில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைம் சேவிங் ரெசிபி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கப் அளவு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கப்பில் பார்த்திங்கன்னா அரை கப் பாசிப்பருப்புனா பச்சை பயிரோட தோலை உடச்சிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதான் பாசிப்பருப்பு. ஸோ இந்த கப்பில் அரை கப் பாசிப்பருப்பு. அதே அரை கப்புக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு ப்ரிஃபர்ட் ரைஸ் எதுவாக இருந்தாலும் விருப்பப்பட்ட ரைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் ரைஸ். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த ரைஸ்க்கு தேவையான தண்ணி. ஸோ இது நம்ம ஒரு கிச்சடி மாதிரி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் இது நல்லா வாட்டரியாக இருக்கும். அப்புறம் லேட்டராக கொஞ்சம் நேரத்தில் அதுவே திக்காகிடும். ஸோ 4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தான் நமக்கு ரைஸ் எல்லாமே சேர்ந்து வருது. பாசிப்பருப்பு ரைஸ் எல்லாம் சேர்ந்து 1 கப் வர்றதுக்கு நான் 4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக வெட்டியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு டைம் சேவிங் ரெசிபி. ஸோ சும்மா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி ஒரு 4 துண்டாக தான், ஒரு வெங்காயத்தை தான் இப்படி நான் வெட்டி வச்சுருக்கேன், பெருசாக வெட்டியிருக்கேன். அப்புறம் எகெயின் ஒரே ஒரு தக்காளி, அந்த ஒரு தக்காளியை தான் 4ஆக வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி 4-5 பீசஸாக வெட்டியிருக்கேன். எகெயின் பார்த்திங்களா பெருசாக தான் வெட்டியிருக்கேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு குயிக்காக பண்ணிடலாம். அப்புறம் பூண்டு மட்டும் ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பூண்டை ஃபுல்லாக உடச்சி அது வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுதா. அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்றவாறு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி பிடிக்கும், ஸோ அதனால் நாங்கள் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மசாலாஸ்க்கு வருவோம். மசாலாஸ் பார்த்திங்கன்னா இது 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் இது 1 டீஸ்பூன் இல்லை, 2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். அப்புறம் 1 டீஸ்பூன் அசஃபோட்டிடா பவுடர் காயப்பொடி. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் ஃபெனுக்ரீக். அப்புறம் உப்பு இப்போதைக்கு நாங்கள் ரொம்ப கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறோம். லேட்டராக நம்ம டேஸ்ட் லெவலுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாம்பார் பொடி, அதுவும் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். ஸோ சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா அது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க. அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும்னு நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது மட்டும் 2 டீஸ்பூன், மற்ற எல்லாமே 1 டீஸ்பூன். இது காயப்பொடி, வெந்தயம், ஜீரகம், உப்பு, இது சாம்பார் பொடி. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் இல்லை, 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் நிறையவே பெப்பர் எடுத்துருக்கோம். அது இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் முழு பெப்பருமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிட்ஸ் இருக்கிறதுனால முழு பெப்பர்லாம் வாயில் வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக நாங்கள் இப்படி பவுட்ரு பண்ணிக்கிட்டோம். லைட்டாக இந்த மார்டன் பெஸ்ட் வச்சு நல்லா இடித்து விட்டுட்டோம். ஸோ பவுடரை ஆட் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் இடித்து ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பேச்சுலர்ஸ் இந்த ரெசிபியை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரை அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ என் ஹஸ்பண்டெல்லாம் முன்னாடி அப்படி தான் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நாங்கள் இப்படி இடிக்கலாம் பழகியிருக்கோம். அப்புறம் இது நம்ம இப்போ எல்லாம் குக்கரில் தான் இதை செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு இதை எப்படி போடுறதை உங்களுக்கு நான் காட்டுறோம். குக்கர் ஸோ இப்போ நம்ம ரைஸ் அண்ட் பருப்பை கழுவி நல்லா 3 டைம்ஸ் நீங்கள் கழுவி வச்சுருங்க. நல்லா மொத்தமே இது 1 கப்பு தான் அளவு வருது. இது பாதி அது பாதி, ரெண்டுமே பாதி அளவு ஈக்குவல் குவான்டிட்டிஸில் எடுத்துருக்கோம். இது உள்ளே போட்டுருந்தோம். அடுத்தது நம்ம 4 கப்பு, இது கொஞ்சம் வாட்டரியாக பண்ணுறதுனால 4 கப் தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கே அளந்து ஊற்றிடுங்க. 4 குவான்டிட்டி 4. அப்புறம் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். எல்லா மசாலாஸையும் உப்பு நம்ம லேட்டராக நம்ம லெவலுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் போடுறோம், நம்ம இடித்து வச்ச பெப்பர். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு
இதெல்லாம் அவ்வளோதாங்க. நம்ம கிச்சடி இப்போ மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது யார் வேணால் செய்யலாம். பார்த்தீங்களா, வெங்காயத்தை உட்காந்து வெட்ட வேண்டாம், எதுவுமே நம்ம உட்காந்து பண்ண வேண்டாம், குயிக்காக பண்ணிடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணுறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணுவோம். கீ ஆட் பண்ணால் அதுவுமே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸ்டிக் ஆகாது, குக்கரில் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ பல ரீசன்ஸ்க்கு இந்த கீ நமக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் கீ இதில் ஊற்றி வச்சுப்போம். இதுக்கப்புறம் சில பேருக்கு இன்னும் வேணும்னா நம்ம ரெசிபியை முடித்து சாப்பிட போக முன்னாடி லைட்டாக கொஞ்சம் கீ கலந்துக்கலாம். அது அந்த டைமில் நமக்கு அது ஒவ்வொரு ப்ரிஃபர்ட் சாய்ஸ் தான். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சாம்பார் சாதம் ரேஞ்சில் இருக்குது. பட் இது சாம்பார் சாதம் இல்லை, ஆக்சுவலி இது கிச்சடின்னு சொல்லுவாங்க. இது என் ஹஸ்பண்ட்க்கு அவங்க சீனியர்ஸ் யாரோ சொன்ன ரெசிபி. இதை வந்து என் ஹஸ்பண்ட் அவங்க பேச்சுலராக இருக்கும்போது அவங்களே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இதை உடம்பு சரியில்லாத டைம் கூட இதை வந்து செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நாங்களும் அது என்னைக்காவது ஒரு லேசி டே அன்றைக்கி இந்த மாதிரி குயிக்காக வேலையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி குக்கிங் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம குக்கரை மூடிடுறோம். அவ்வளோதான். இந்த கிளிப்லாக் குக்கர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வச்சு கிளிப்பை அப்படியே ரொட்டேட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ ஃபஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு ஒரு விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கம்ப்ளீட் சிம்மரில் போட்டுருங்க. கம்ப்ளீட்டாக சிம்மரில் போட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அந்த சிம்மரில் இருந்து குக் ஆகிடும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அப்போ அந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான பெப்பர், உப்பு, கீ வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம் லைட்டாக. அல்லது உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு பப்பட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்பளம் பொரிச்சிக்கோங்க. ஓகே, சிக்கன் கூட வச்சு கூட சாப்பிடலாம், ஏதாவது சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான், அல்லது சிம்பிளாக ஒரு ஊறுகாய் வச்சே சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு விசில் அடித்து அதுக்கப்புறம் சிம்மரில் 10 மினிட்ஸ் போட்டதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வெந்து குக்காகி வந்ததுக்கப்புறம் இதை உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் சிட்ரஸ் சைலன்சஸ்.